முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நான் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் பேசினேன். அவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, ரொபோட்டிக்ஸ் போன்றவை குறித்த அறிவுத்திறன் குறைவாக உள்ளது. இப்படி தனது திருவாய் மலர்ந்துள்ளார் தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இவர் எதற்காக செயற்கை நுண்ணறிவு குறித்து கேட்கிறார்? அவருக்கு பிடித்த சனாதனம் பற்றி கேட்டிருக்கலாமே. மாணவர்கள் புட்டு புட்டு வைத்திருப்பார்களே. 10 பேரை கூட்டி வைத்துக் கொண்டு திராவிட வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் இவர் மாணவர்களிடம் திராவிடம் பற்றி கேட்டிருக்கலாமே. தீர்க்கமாய் பதில் சொல்லி இருப்பார்களே மாணவர்கள் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. எப்போது பார்த்தாலும் ஆரியம், திராவிடம், சனாதனம், வர்ணாசிரமம், திருவள்ளுவர், வள்ளலார் என்றுதானே அவர் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்தார். திடீரென திருந்தி செயற்கை நுண்ணறிவு பற்றியெல்லாம் எப்போது படிக்க ஆரம்பித்தார்? சிவில் மாணவர்களிடம் போய் ரொபோட்டிக்ஸ் பற்றி கேட்டிருப்பாரோ என்னவோ என முரசொலி விமர்சித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பள்ளியிலேயே மாணவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும்போது தரம் குறைவாக உள்ளது என்கிறார் ஆளுநர். என்ன தரம் குறைவாக இருக்கிறது என்பதை அவரால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, ஏதோ ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டார்கள் என்பதற்காக அங்கே போய் நின்று கொண்டு தமிழ்நாட்டில் படிக்கும் லட்சக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரை கொச்சைப்படுத்துவதா? இதற்குதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் தரப்படுகிறதா என வினவி உள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வி எத்தகைய சிறப்பாக இருக்கிறது என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும், பள்ளிக்கல்வி பாடத்திட்டங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் நெஞ்சை நிமிர்த்தி பதில் சொல்லி இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆளுநரால் பதில் சொல்ல முடியுமா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை 2வது இடத்தில் இருக்கிறது. கல்விதான் உங்களிடமிருந்து பிரிக்க முடியாத சொத்து என்று சொல்லி தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறையையும் உயர்கல்வித்துறையையும் வளர்த்து வருகிறார் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனை கொச்சைப்படுத்துவதற்காகவே இப்படி செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆண்டு 7,60,606 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளனர். இதில் 94.56% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மொத்தமுள்ள மேல்நிலைப் பள்ளிகள் 7,532. இதில் 2,478 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 26,352 மாணவ மாணவியர் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இது சாதாரண சாதனை அல்ல என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் 2022ஆம் ஆண்டு 75 மாணவர்கள் சென்றனர். 2023இல் அந்த எண்ணிக்கை 274 ஆனது. இந்த ஆண்டு அது 2 மடங்காகி 415 மாணவர்கள் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரிக்கு வரும் மாணவியர் எண்ணிக்கை 34 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49 விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. இது அகில இந்திய சராசரி விகிதத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் இருக்கின்றன. தமிழ்நாட்டை நோக்கி உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் வருவது மிகச்சிறந்த அறிவு கூர்மையுள்ள இளைஞர்கள் இங்கு பணியாளர்களாக கிடைப்பதுதான். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் கல்வித்துறை வளர்ச்சிக்கான சாட்சியங்கள் என்றும் முரசொலி பாராட்டு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் ஹைடெக் லேபுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்வதற்கான நுழைவுத் தேர்வுகளின் பாடத்திட்டங்களும் மாதிரி வினா விடைகளும் அனிமேஷனுடன் விளக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 3,500க்கும் மேற்பட்ட சிறந்த காணொளிகளாக இவை இருக்கின்றன. நான் முதல்வன் இணையதளம் வாயிலாக கடந்த 10 ஆண்டு கேள்வி தாள்களும் ஆங்கிலம், தமிழ் 2 மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஆளுநருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, இவர் வந்த பிறகுதான் பல்கலைக்கழகங்கள் வளர்ந்ததைப் போலவும் இதற்காகவே 3 மாநாடு நடத்தியதாகவும் முன்பு ஒரு முறை பேசினார் ஆளுநர். 3 கூட்டம் நடத்தியதால் தான் எல்லா பல்கலைக்கழகமும் முன்னேறியதைப் போல அவராக கற்பனை தேரில் ஊர்வலம் வருகிறார் என்றும் சாடி உள்ளது. பாடத்திட்டத்தில் தரமில்லை, அதனால் வேலை கிடைக்காது என்று திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆளுநர். ஒரு நல்லரசு என்பது வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று பிரதமர் மோடி அல்வா கொடுத்தார். அதுபோல இல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருபவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார் என தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பினை உருவாக்கும் வகையில் 9,74,000 கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்துள்ளார் முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. திறன்மிகு தொழிலாளர்கள் உள்ள மாநிலம், இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண் தொழிலாளர்கள் கொண்ட மாநிலம் என்று பல்வேறு சிறப்பம்சங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளது.
300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் திட்டத்தினை நிறுவியுள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, முதலமைச்சர் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாப்ட் ஆகிய உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் அவரை அழைத்து தங்கள் நிறுவனத்தை பார்வையிட வைத்துள்ளன. அங்கெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பணியாற்றுகிறார்கள். தமிழில் வரவேற்பை கொடுத்துள்ளார்கள். பாவம், ஆளுநருக்கு இதையெல்லாம் பார்த்து வயிறு எரிகிறது போலும் என்று விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டை பிடிக்கவில்லை என்றால் போக வேண்டியதுதானே பீகாருக்கு என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, 1 மாத காலத்தில் 10க்கும் மேற்பட்ட பாலம் இடிந்துள்ளது. அதன் தரத்தை தினந்தோறும் போய் மதிப்பிடலாமே என கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.